நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட பையன் சண்முக பாண்டியன் அண்ணா இருக்கார்ல, இவர் நடிக்கிற படைத்தலைவன் படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்துட்டு வர மே 23 தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த படைத்தலைவன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த படத்துக்கான ட்ரெய்லர் டீசர் எதுவும் நினைக்கிறேன் அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த படைத்தலைவன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம இசைஞானி இளையராஜா சார் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படைத்தலைவன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் அண்ணா நடிக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர ஏப்ரல் 30 இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது வர புதன்கிழமை தான் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம சந்தானம் அண்ணாவோட இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் வந்துட்டு வர மே 16 தியேட்டர்ஸில் ரிலீஸ் வந்து ஆக போகுது. இந்த படத்தை பிரேமானந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.